இப்ப 3வது தடவையும் தன்னம்பிக்கையோடு தனியா நிக்கணும்னு பாக்குறாரு. தன்னம்பிக்கைக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சோன்னு நான் பயப்படுறேன். அந்த வார்த்தைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒரு பலத்தோட வச்சுக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்கிறது வேற. கீழே பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கிறப்போ தன்னம்பிக்கைன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை சார். திரும்பவும் சொல்றேன், ரிசல்ட் இப்படிதான் போய் முடியும். அவ்வளவு சுலபத்துல வெற்றிங்கிறதெல்லாம் எட்டாக்கணி தான் அதிமுகவுக்கு. இந்த வடிவத்துல போனா வர்றவங்க போறவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு பொடிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணுகிற இடத்தில் அதிமுக இருந்தால் அவர்களுக்கு முழுமையான வெற்றி என்பது எட்டாக்கணி தான். இல்ல இந்த இடத்துல பாஜகவை பாருங்க, கொள்கை திராவிடம் ஆரியம் இந்துத்துவத்தெல்லாம் தூக்கி வச்சிருவோம். நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்க தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது சார். முழுக்க முழுக்க பவர் பாலிடிக்ஸ் அடிப்படையில் ஓபிஎஸும் டிடிவியும் போன முறை தென் தமிழகம் அதிமுகவின் கோட்டையான தென் தமிழகத்துல அதிமுகவை தோற்கடிக்கல, டெபாசிட் இலக்க வச்சிருக்காங்க, 3வது இடம் தள்ளி இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்டு ஃபுல்லா ரெட்டல. மதுரையில பேராசிரியர் சீனிவாசன் 2ஆம் இடம் எப்படி வந்து சீனிவாசனை கூப்பிட்டு கேளுங்க, நான் எப்படி மதுரையில 2ஆம் இடம் அவருக்கே உண்மையை சொல்லுங்க. தினகருடைய வாக்குகள் இல்லாம அமமுக வாக்குலாம் வந்திருக்க முடியுமா? தேவநாதன் சிவகங்கையில் அவ்வளவு ஓட்டு வாங்கின தேவநாதனுக்கு இருக்கு பெரிய மக்கள் செல்வாக்கு. அந்த தொகுதியில் அமமுகவுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ராம்நாட்டில் 3 லட்சம் ஓட்டு ஓபிஎஸ் வாங்குறார். தேனியில இவர் வாங்கி அதிமுக டெபாசிட் வைக்கிறாருன்னா இங்க ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆதரவு, அங்கே தினகரனுக்கு இருக்கிற ஆதரவு, தேனியிலேயே இருக்கிற தினகரனுக்கு இருக்கிற ஆதரவு. இப்போ டெபாசிட் பண்ண 7 தொகுதியில 4 சவுத்துல. அப்போ ஓபிஎஸ் டிடிவி ஒரு முக்கியமான பங்கை வகிச்சாங்கிறது சாதாரணமா அரசியல் புரிஞ்சவங்களுக்கே தெரியும். அதைத்தான் நான் கேட்க வரேன். அது நல்லா தெரிஞ்சிருந்தும் பிஜேபியும் அதான் கேள்வி. அப்ப என்னன்னா திமுகவை ஆட்சிக்கு வருவதற்கு எப்படியாவது பாடுபடுகிறார்களோ அதிமுகவும் பிஜேபியும்.